ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரிசி பருப்பு அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு 2 அழாக்கு இட்லி அரிசி, அரை அழாக்கு கடலைப்பருப்பு, அரை அழாக்கு துவரம் பருப்பு, உளுந்தும் பாசிப்பருப்பும் சேர்ந்து ஒரு அரை அழாக்கு ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3 அழாக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது இந்த அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்காக. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அளவு எடுத்திருக்கேன். கூட ஒரு 15 காஞ்ச மிளகாய், கட்டி பெருங்காயம் 2, நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு சேர்ந்து அரைக்க ஆரம்பிச்சாச்சு. இது கூடவே நம்ம தேங்காயும் மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது முழுசாக சேர்த்தோன்னா கிரைண்டரில் வந்து அரைப்படாமல் இருக்கும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய், மிளகாய், அப்புறம் பெருங்காயம் இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் ஒரு 5 மணிக்கு ஈவினிங்காக ஆட்டி வச்சேன். இப்போ மணி 8 ஆகுது. ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். மாவில் தாளித்து கொட்டிக்காச்சு. இப்போ வந்து தோசை தவா வச்சு நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப முருவலாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. தவளை வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.